ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்பு சீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்எஸ்சியில் ஷேர் வாங்குறது நல்லதா இல்லை அப்படின்னா பிஎஸ்சியில் ஷேர் வாங்குறது நல்லதா அப்படிங்கிறதான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். நார்மலாக சரிங்களா, கூகுள் பேஜுக்கு வந்துட்டு பிஎஸ்சி அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இதில் ஃபர்ஸ்ட்டு வர லிங்கை கிளிக் பண்ணுங்கள். பிஎஸ்சியை பற்றி உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, பிஎஸ்சிக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா பாம்பே ஸ்டாக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது தான். இது வந்து 1875 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஏஷியாலே சரிங்களா ஓல்டஸ்ட்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பிஎஸ்சி அப்படிங்கிறது சரிங்களா. இதில் நிறையா பேருக்கு இந்த சென்செக்ஸ் அப்படிங்கிறது கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது பிஎஸ்சி நான் கிளிக் பண்ணுறேன் சரிங்களா. சென்செக்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது பாருங்கள். இதை நான் கிளிக் பண்ணால் இதில் ஒரு 30 கம்பெனி மட்டும் தெரியும். 1 2 3 4 5 சரிங்களா. 1 2 3 4 5 6 சரிங்களா. 5 × 6 30 அப்படி வரும். ஸோ இந்த 30 கம்பெனிஸை டிரைவ் பண்ணி தான் சென்செக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. அதாவது 5500 கம்பெனி பக்கம் லிஸ்ட்டாக இருக்குது. இதில் 30 கம்பெனியை தான் தேர்ந்தெடுப்பாங்க. இந்த 30 கம்பெனி டாப் கம்பெனிஸ் சரிங்களா. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எனக்கு உங்களுக்கு எதுவுமே ஷேர் மார்க்கெட்டை பற்றி தெரியாத, நீங்கள் ஓனாக பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த 30 கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா இதில் டிவிடெண்ட் அதாவது க்ரோத் இருக்கும் சரிங்களா. ஜென்ரலாக நார்மலான க்ரோத் இருந்துகிட்டே இருக்கும், நல்ல விதத்தில் இருக்கும். ஏன்னா இது ஆல்ரெடி பீக்கில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் சரிங்களா. ஃபெயிலியருக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா ஃப்ரண்ட்டில் வர்றதுனால வேர்ல்டில் இருக்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரியான ஸ்டாக்கில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ட்ரேட் பண்ணுவாங்க. அதாவது டக் அப்படின்னு சொல்லுவாங்க, முடாவாத்து அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. என்ன அப்படின்னா, நீங்கள் ஷேர் வாங்கிடுவீங்க, விற்கும்போது வாங்குறதுக்கு நபர்கள் இருக்க மாட்டாங்க. இது ஒரு வியாபாரம் மாதிரி தான், பியூர்லி ஒரு பிஸ்னஸ் மாதிரி தான். நீங்கள் ஷேர் வாங்கிடலாம், கொடுக்கும்போது அந்த ஷேரை வாங்குறதுக்கு நபர்கள் இருக்கணும் சரிங்களா. அப்போ இந்த மாதிரியான பிரச்சனையே நீங்கள் வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த டாப் சரிங்களா 30 கம்பெனிஸில் வாங்க. இதை டிரைவ் பண்ணி சொல்கிறது தான் சென்செக்ஸ் 500 புள்ளிகள் சரிந்தன அப்படின்னு சொல்லிடலாம். நீங்கள் நியூஸில் கேள்விப்படுவீங்க சரிங்களா. இதுதான் முக்கியமான விஷயமே. சென்செக்ஸ் அப்படின்னாலே இது பாம்பே ஸ்டாக்ஸ் எக்ஸ்சேஞ்சை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ இதனோட அப் அண்ட் டவுனை பேஸ் பண்ணி, அதாவது நீங்கள் சொல்லிட்டீங்க 5500 கம்பெனிஸ் இருக்கு, அப்போது இந்த 30 கம்பெனியை டிரைவ் பண்ணி சொன்னால் கரெக்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், கரெக்டாக இருக்கும். எப்படி வந்து ட்ரெயின் இருக்குது அப்படின்னா அதில் நிறையா பாக்ஸஸ் இருக்குது, பட் இன்ஜின் தான் பவர். அந்த இன்ஜின் எங்கே மூவ் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி தான் ரிமைனிங் இருக்க பாக்ஸஸ் எல்லாமே போகும் சரிங்களா. அதே மாதிரி தான் இந்த 30 கம்பெனியை பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ், அதாவது இதனுடைய வேல்யூஸை டிரைவ் பண்ணி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் சரிங்களா. ஸோ இந்த 76,000 9.70 இருக்குல்ல. ஸோ 76,000 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது சரிங்களா. இந்த வேல்யூஸ் கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. இந்த வேல்யூஸ் ரொம்ப முக்கியமானது. இந்த வேல்யூஸ் மேலே இன்க்ரீஸ் ஆகுது, 500 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா இந்த 5500 கம்பெனியில் முக்கால்வாசியான கம்பெனி என்னவா இருக்கும் அப்படின்னா பாசிட்டிவ் சைடில் தான் இருக்கும். நெகட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா முக்கால்வாசி கம்பெனி நெகட்டிவில் தான் இருக்கும் சரிங்களா. அடுத்து என்எஸ்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நீங்கள் ட்ரேட் ஷேர் மார்க்கெட் இப்படி நீங்கள் வந்தாலே நீங்கள் மேஜராக கேள்விப்படுறதே இதை தான் கேள்விப்படுவீங்க சரிங்களா. என்எஸ்சி என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இது வந்து 1992 தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஒன்று சரிங்களா. அப்படி அந்த டைம்லே வர்றதுனால, டிஜிட்டலை பேஸ் பண்ணி வந்ததுனால எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இதில் அடாப்ட் ஆகிட்டாங்க. இதில் தான் நிறையா ட்ரேட்ஸ் நடக்கும். அதனால் நீங்கள் இதில் வந்து ஸ்டாக், அதாவது இதில் கிட்டத்தட்ட 2500 கம்பெனி பக்கம் லிஸ்ட்டாக இருக்குது சரிங்களா. அதே மாதிரி சேம் கம்பெனி தான். இப்போ வந்து Nifty 15 நான் இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் சரிங்களா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா Nifty 15 இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்னல, சென்செக்ஸ் அப்படிங்கிறது 30 கம்பெனியை டிரைவ் பண்ணி சொல்லுவாங்க. ஆனால் இதை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 50 கம்பெனியை டிரைவ் பண்ணி சொல்லதை நெஃப்ட் ஆனால் பெருவாரியாக கவனிக்க மாட்டாங்க. ஷேர் வாங்குறவங்க ட்ரேட் பண்ணுறவங்க தான் பெருவாரியாக கவனிப்பாங்க சரிங்களா. ஆனால் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பிஎஸ்சியில் வச்சுக்கிறது என்னையை பொறுத்த மட்டும் நல்லது. ஏன்னா அது ஓல்டஸ்ட் எக்ஸ்சேஞ்சு, நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் நடந்திருக்கும். நிறைய பேர் லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அந்த டைம்லேருந்தே ஹோல்டிங்கில் இருக்கும் சரிங்களா. அதில் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா நல்லாவே இருக்கும். ட்ரேடிங் அப்படின்னு சொல்லும்போது என்ன அப்படின்னா, ட்ரேடிங் அப்படின்னா 3 மாதம் நீங்கள் ஹோல்டு பண்ணுறது. டெய்லி ட்ரேடிங், அதாவது டெய்லி வர்த்தகம்னு சொல்லுவோம்ல. நீங்கள் ஒரு ஷேரை வாங்கியிருக்கீங்க, அன்றைக்கே விற்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு 10 பாயிண்ட் மேலே போகும், அதுக்கு இது சூட்டபிள் ஆகும். நான் சொன்ன மாதிரி தான், வாங்குறதுலையும் விற்கிறதுலையும் பிரச்சனை வராது. இப்போது நீங்கள் SBIN அப்படின்னு இருக்குது சரிங்களா, ஸ்டேட் பேங்க் அப்படி இருக்குது. நீங்கள் இது வந்து டாப் 50 இருக்குது சரிங்களா.
பிஎஸ்சியில் போய் நீங்கள் பார்த்தாலுமே எஸ்பிஐன்னு இருக்குது பாருங்கள். இதில் வேல்யூ என்ன பாருங்கள், 968.60. சரிங்களா? இதில் பாருங்கள் 969. சரிங்களா? 60 ப்ரீவியஸ் க்ளோஸ். ஸோ நியர்லி சிமிலராக தான் இருக்குமே, ₹1 பைசா இந்த மாதிரி வித்தியாசம் தான் இருக்கும். நீங்கள் பிஎஸ்சியிலும் வாங்கலாம், என்எஸ்சியிலும் வாங்கலாம். ஆனால் ட்ரேட் எஃப்என்டோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நீங்கள் என்எஸ்சியில் பண்ணுறது நல்லது. ஏன் அப்படின்னா வால்யூம் நல்லாயிருக்கும். வால்யூம் அப்படின்னா நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கல்ல, நல்லாயிருக்கும். சரிங்களா? அதே மாதிரி பாப்புலாரிட்டி, இதில் வந்து எஃப்என்டோ அப்படின்னு ஒரு ட்ரேடிங் இருக்குது, ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் அப்படின்னு ஒரு ட்ரேடிங் இருக்குது. அதுக்கு இது ரொம்ப ஒரு ஃபெமிலரான இடம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி டெக்னாலஜி என்எஸ்சியை பொறுத்த மட்டும் சரிங்களா, பிஎஸ்சியில் வந்து மாடரைஸ்டு லேட்டர் அது கொஞ்சம் ஸ்லோ மோஷனில் தான் இருக்கும். ஆனால் இங்கே வந்து எலக்ட்ரிக் ட்ரேடிங் சிஸ்டம் இருக்குது. சரிங்களா? பிஎஸ்சி அதாவது என்எஸ்சியில். சரிங்களா? பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துடும், என்எஸ்சியில் வந்து நிஃப்டி அப்படிங்கிறது வந்துடும். ஸோ எல்லா கம்பெனியுமே இதில் இருக்கும். நீங்கள் எந்த கம்பெனியில் வேணாலும் ட்ரேட் பண்ணலாம். ஆனால் பிகினராக இப்போ நீங்கள் இந்த வீடியோலாம் பார்க்குறீங்கன்னா நீங்கள் ஒரு பிகினர் லெவலில் தான் இருப்பீங்க. சரிங்களா? அதனால் 2 வெப்சைட்டும் பார்த்துருப்பீங்க. 2யுமே கற்றுக்குங்க. இதில் இருக்க பேசிக்கான விஷயங்கள் எப்போதுமே வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் சொல்கிற முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னா, இங்கே இருக்க ஃபீச்சர்ஸை கற்றுக்குங்க. எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா ஷேர் வாங்கணும், பணம் வச்சுருப்பாங்க, இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. அப்படி இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இது உள்ளே வந்தவுடனே இங்கே என்னென்ன விஷயங்கள் இருக்குது, என்னென்ன டூல் யூஸ் பண்ணலாம், என்னென்ன விஷயங்கள் அப்படி சொல்லிட்டு ஒரு 3 months ஜஸ்ட்டு வாட்ச் பண்ணுங்கள். வாட்ச் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். எதுவுமே தெரியாமல் ஆன் ஸ்பாட்டில் வந்துட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சூட்டபுளாக இருக்காது. சரிங்களா? நிறைய விஷயம் நீங்களே கற்றுக்குங்க. இதெல்லாம் நம்மளே ஹேண்டில் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். பார்க்குறதுக்கு அவுட் சைட்லேருந்து பார்க்குறது பெரிய விஷயமா தெரியும். சரிங்களா? நல்லா உட்காந்து படிச்சிங்கன்னா 1 வீக்கில் இதை பற்றி எக்ஸலண்ட்டாக தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய டவுட்டை தெரிவிக்க மறந்துடாதீங்க. வீடியோக்கு லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பை, see you.